அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரி சேனல். இன்னைக்கு திரை விமர்சனத்துல நான் பார்க்க போற படம் வந்து மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்புல இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்க தனுஷ் அவர்களோட படமான குபேரா. இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா, இந்த படத்தோட இயக்குனர் இந்திய அளவுல மிக பிரபலமா அறியப்படுற தெலுங்கு டைரக்டர், ஃபீல் குட் படங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஷேகர் கமுலா தான் இந்த படத்தோட இயக்குனர். அது இல்லாம நேஷனல் அவார்டு வின் பண்ண நடிகர் தனுஷ் அவர்களும், நேஷனல் கிரஷ்ன்னு போற்றப்படுற நடிகை ராஷ்மிகா மந்தனாவும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அது இல்லாம 80ஸ்ல வந்து மிகப்பெரிய சூப்பர் ஹீரோவா, தெலுங்குல மிகப்பெரிய நடிகரா வலம் வந்த, இப்பயும் நெறைய படங்கள், ஹிட் படங்கள் குடுத்துருக்க அ ஒரு ஹீரோவான நாகார்ஜுனா அவர்களும் இந்த படத்துல 3 பேரும் சேர்ந்து இணையறாங்க அப்படின்னும்போது, சவுத் இந்தியா லெவல்ல 3 மிகப்பெரிய நடிகர்கள் இணையறாங்க அப்படிங்கும்போது, படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. அது இல்லாம இந்த படம் வந்து 120 கோடி பட்ஜெட்ல அப்படின்னும்போது, இன்னும் கொஞ்சம் அதிக எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ சமீபத்தில 2 நாள் முன்னாடி அ தனுஷ் அவர்கள் வந்து ஆடியோ லான்ச்ல பேசின அந்த பேச்சுக்கள் வந்து ரொம்ப சென்சேஷனலா பரபரப்பா வந்து சோஷியல் மீடியால பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புக்கு இடையில இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க இந்த குபேரா படம் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு ரிவ்யூல பார்க்கலாம். இந்த குபேரா படம் வந்து தமிழ், தெலுங்கு 2த்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரே டயத்துல சைமல்டேனியஸா எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஏகப்பட்ட ஏற்கனவே சொன்ன மாரி 120 கோடி பட்ஜெட்ல இன்னைக்கு ரிலீஸ் ஆயி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ படம் எப்படி இருக்குன்ற ஒரு கால் எடுக்கிறதுக்கு நீங்க ரிவ்யூ ஃபுல்லா பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாம இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னன்னா, இந்தியாவோட மிகப்பெரிய தொழிலதிபரா மும்பைல வலம் வர ஒரு செலிபிரிட்டியா இருக்கிற, பிக் ஷாட்டா இருக்கிற ஜிம் ரிஷப் தான் வந்து அவரோட புது கான்ட்ராக்ட்டா வந்து ஆயில் வந்து பிரைவேட்டைசேஷனுக்காக கவர்மெண்ட் கிட்ட வந்து ஒரு கரப்டட் அதிகாரிகிட்ட க க கரப்டட் மினிஸ்டர் கிட்ட அவர் ரிலேஷன் தான் அவரு. அவர்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் குடுத்து அந்த டீல செட்டில் பண்ணி அத எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 1,00,000 கோடின்னு பெரிய பட்ஜெட்டு. ஸோ இந்த பொறுப்புக்கு வந்து எந்த ரிஸ்க்லயும் மாட்டாம இருக்கிறதுக்காக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சிபிஐ அதிகாரியா ஒரு ரைடு பண்ணி மாட்டிக்கிற நாகார்ஜுனா அவர்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர வந்து ஜெயில்ல வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் சிறை தண்டனை குடுத்துடுறாங்க. ஸோ அவரு வந்து வெளியில கொண்டு வரேன். எனக்கு ஒரு டீல் முடிச்சு குடுக்கணும்னு சொல்லி அந்த பிக் ஷாட்டான ஜிம் ரிஷப் வந்து தொழிலதிபர். அவர் வந்து பேசி நாகார்ஜுனா வெளியில கொண்டு வராரு. இந்த ஆப்பரேஷன்ல 1,00,000 கோடிய வந்து பாதி ஒயிட்டாவும், பாதி பிளாக்காவும் மாத்துறதுக்கு பினாமிய ரெடி பண்ணணும்னு சொல்லி அந்த முயற்சியில வந்து யார பினாமி ஆக்குனாலும் அவங்க வந்து பெரிய ரிஸ்க்கு. ஸோ அதனால எந்த சொந்த பந்தமும் இல்லாம அ ஒரு ஆளுங்கள தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி, அவங்களுக்குன்னு யாரும் இல்லாதவங்கள ஒரு 4 பிச்சைக்காரங்கள தேர்ந்தெடுத்துட்டு, அவங்க கிட்ட குடுத்துட்டு பணத்த வந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடலாம். அது இல்லாம அவங்க பேர்ல பினாமியா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இடங்கள்ல. அப்படின்னு சொல்லி அந்த 1,00,000 கோடிய வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு சொல்லி முடிவு எடுக்குறாங்க. அந்த பிக் ஷாட்டும், நாகார்ஜுனா அவர்களும் சேர்ந்து. ஸோ இந்த முயற்சியில வந்து கடைசியில எதிர்பாராத திருப்பங்கள்லாம் நடக்குது. அந்த 1,00,000 கோடி ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டதா? இல்ல அவங்க பிக் ஷாட் மாட்டிக்கிட்டாங்களா? அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றத பரபரப்பா சொல்றது தான் பேலன்ஸ் ஆன மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ், மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, தேசிய விருது பெற்ற நடிகர் தனுஷ் அவர்கள் தான். படத்துல ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல அண்டர் ரேட்டடா நடிச்சிருந்தாலுமே, அவரு வந்து கேரக்டராவே வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. தனுஷ் அவர்கள் தான் நம்ம ஸ்க்ரீன்ல இருக்காங்க அப்படின்னு தெரியாத அளவுல நல்லா ஒன்றி நடிச்சிருக்காரு எல்லா கேரக்டரும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் சீன்லயே வந்து அவரான அடையாளம் தெரியாததுலேருந்து கவனம் ஈர்க்கிறாரு. அது இல்லாம ஒரு கட்டத்துல வந்து அந்த கெட்டப்லேருந்து மாறி இன்னொரு ஒரு ஸ்டைலிஷான ஒரு ரிச் மேன் லுக்குக்கு மாறும்போது, அதுக்கப்புறம் பல சென்டிமென்ட் காட்சிகள்ல ஒரு அ ஒரு பிரெக்னன்ட் லேடிக்கு ஹெல்ப் பண்ற காட்சிகள், ராஷ்மிகா மந்தனாவோட உள்ள அந்த ஒரு இன்னசென்ட்டான அந்த அன்ப வெளிப்படுத்துற சீன்கள், அப்புறம் நாகார்ஜுனா அவர்களோட கேரக்டர வந்து ரொம்ப அன்பா அண்ணன் அண்ணன்னு சொல்லி அவர வந்து ரொம்ப மதிச்சு பேசுறது, அவர் குணம் தெரிஞ்ச உடனே ஒரு டென்ஷன் ஆயி வருத்தப்படுறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட நடிப்புக்கு ஸ்கோப் உள்ள சீன அவரும் ஈஸியாவே அசால்ட்டா ஊதி தள்ளிர்றாரு. இந்த படத்துக்கு பல விருதுகள் கிடைக்கும். தனுஷ் அவர்களுக்கு அவருக்கு நம்ம பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். படத்துல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா, கிட்டத்தட்ட ஹீரோ லெவலுக்கு வந்து நாகார்ஜுனா அவர்கள். இதுல வந்து தனுஷ் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாரி அண்டர் ரேட்டட் தான். அவருக்கு வந்து ஸ்கோப் வந்து கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப்ல தான் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கவர் பண்றது வந்து நம்ம நாகார்ஜுனா அவர்கள் தான். சிவான்னு சொல்லி உதயம் சொல்லி தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல பட்டைய கிளப்புன சூப்பர் ஹீரோ. இதுல வந்து சிபிஐ ஆஃபீஸரா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சென்டிமெண்ட்ஸ், செகண்ட் ஹாஃப்ல ஒரு கொஞ்சம் ஆக்ஷன் போர்ஷன் சொல்லி கலந்து ஒரு ரிச் மேன் லுக்ல சிபிஐ ஆஃபீஸரா நம்பகத்தன்மையா
நல்லாவே பண்ணியிருக்காரு. நாகார்ஜுனா அவர்கள் சிறந்த நடிகர். அவருக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். கன்னடத்துலேருந்து நேஷனல் க்ரஷ்ன்னு அறியப்படுற ஒரு நடிகையான ராஷ்மிகா அவங்க வந்து இந்த படத்தில் வந்து தனுஷ் அவர்கள் ஜோடியா முதல் முறை நினைக்கிறேன். அவங்களும் அவங்க கொடுக்கப்பட்ட அந்த வேஷத்தை வந்து சப்போர்ட்டிங் ரோலை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் படத்தில் ஏகப்பட்ட அவங்க நடிப்பு நல்லாவே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிருக்கலாம் சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அவங்க வர ரோல்லாம் நல்லாயிருக்கு. குறிப்பாக வந்து நாகார்ஜுனாவோட அவங்க பேசுகிற சீன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் படத்தில் வந்து சின்ன சின்ன ரோலில் வரவங்களும் கவனம் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா புரட்சி திலகம் பாக்கியராஜ் அவர்கள் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டிங் ரோல் சாமியார் மாதிரியான ஒரு கேரக்டரு. அப்புறம் நாகார்ஜுனா ஜோடியா வர சுனைனா. அப்புறம் இன்ஸ்பெக்டராக வந்து நல்ல ஒரு ஃபீல் குட்டான ரோலில் வந்து ஷயாஜி ஷிண்டே. இப்படின்னு ஏகப்பட்ட பேர் கவனம் இருக்கிறாங்க. அது இல்லாமல் கார்ப்பரேட் வில்லனா வந்து மிரட்டியிருக்காருன்னே சொல்லலாம். அந்த ஒரு ஸ்டைலிஷான லுக்கில் வந்து ஜிம் ரிஷ் அவர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பணக்கார கார்ப்பரேட் வில்லன் எப்படி இருப்பாங்கன்றத திரையில் கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அவருக்கு நிறைய விருதுகள் கிடைக்கும் வில்லன் கேரக்டருக்கு. அது இல்லாமல் படத்தில் முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களோட பின்னணி மியூசிக்கு. அந்த போய் வா சாங் வந்து நல்லாவே ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் நல்லாவே படத்தில் வந்து அந்த பாட்டு ஒன்று தான் ஒரு கொஞ்சம் ஒரு பட்டைய கலப்புற மாதிரியான பாட்டு. படத்தில் வந்து ஒரு சில 2, 3 பாட்டு தான் இருக்குது. அது இல்லாமல் பிஜிஎம்மில் வந்து நிறைய இடத்துல ஃபீல் குட்டை வந்து நமக்கு கொண்டு வரது கடத்துறது அவர் தான். அது அது இல்லாமல் படத்தில் குறிப்பிடத்தக்க விஷயம் வந்து மணிரத்னம் போன்ற லெஜெண்ட் கூட ஒர்க் பண்ண தோட்டா தரணி அவர்கள் இந்த படத்தில் கலை இயக்குனரை வந்து பண்ணியிருக்காரு. அது படத்திலோட ரிச்னஸை வந்து அதிகப்படுத்தி காமிக்கிறதுக்கு அது நல்லா உதவி இருக்குது. தோட்டா தரணி அவர்கள் தனியாக தெரிகிறார் இந்த படத்தில். அவர் நிறைய படங்கள் தளபதி மாதிரியான படங்கள் மணிரத்னம் அவர்களோடு சேர்ந்து நிறைய படங்கள் கவனம் வைத்திருக்காரு. மௌனராகம், கோபுரவாசலிலே, மற்ற படங்களான கோபுரவாசலிலே இந்த மாதிரி தோட்டா தரணி அவர்கள் இந்த படத்தில் வந்து அந்த ரிச்னஸை கொண்டு வந்திருக்காரு. குறிப்பாக வந்து வில்லனோட அந்த ஒரு வீடு, அவரோட ஆஃபீஸு, அந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் எல்லாத்துலேயுமே ரிச்னஸும் கொண்டு வந்ததில் தோட்டா தரணி அவர்களுக்கு நல்ல பங்கு இருக்குது. அவருக்கும் பல விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. படத்தில் மற்ற எல்லாருமே டெக்னிக்கலாகவே படம் சவுண்டாகவே இருக்குது. அந்த கேமராமேனுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கணும். எடிட்டிங்கும் நல்லா இருக்குது. படம் ஆஹா ஓஹோ மைனஸே இல்லையானா இருக்குது. அது என்னென்னா இந்த படம் பிளாட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80ஸ்ல வந்த அந்த தெலுங்கு படங்கள் மாதிரியான ஒரு அந்த ஒரு ஐடியாலஜி கொண்டு வர மாதிரியான ஒரு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா படத்தோட கதை வந்து திருப்பதியில் நடக்கிற மாதிரி நிறைய சீன்கள் வருது. அது இல்லாமல் படம் வந்து 80களில் காமிக்கப்பட்ட அந்த ஒரு சின்ன பசங்களை வந்து கையெல்லாம் உடச்சி பிச்சை தொழிலில் ஈடுபடுத்துறது அந்த மாதிரியான நிறைய காட்சிகள் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அது இல்லாமல் ஹீரோவான தனுஷ் அவர்கள் ஹீரோயினையும் வந்து குப்பை வண்டியில் ஏற்றி விட்டு இந்த மாதிரி சீன்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அப்படின்ற கூடிய அளவில் சில விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல் வந்து வில்லன் வந்து ஒரு பெரிய அளவில் டான் லெவலில் இருக்க மாதிரி இருக்காரு. அவரோட அடியாட்கள் வந்து 4, 5 பேர் தான் இவங்கள தேடி போகிற மாதிரியும் அவங்களுக்கு கண்ணிலே விரல் விட்டுற அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு சாமானியனான ஹீரோ வந்து பண்ணுறாருன்றது லாஜிக்கலே கொஞ்சம் இடிக்குது. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அது இல்லாமல் ஹீரோயின் நல்லாவே எழுதியிருக்கலாம் அப்படின்ற அளவில் இருக்குது. அது இல்லாமல் படம் கிட்டத்தட்ட நெருக்கி 3 மணி நேரம் ஓடுது. அதை நல்லா ட்ரிம் பண்ணி ஒரு 2 1/2 மணி நேரம் 2 மணி ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் பல காட்சிகள்ல வந்து 80களில் அந்த மாதிரி இருக்கு. அதையும் கொஞ்சம் தவிர்த்துட்டு இன்றைக்கி அப்டேட்டாக பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த படத்தோட டைரக்டர் வந்து இந்த படம் தமிழுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறதா, தெலுங்குக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறதான்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆன மாதிரி தெரியுது. ஸோ அவர் வந்து தமிழ் வெர்ஷன் தமிழுக்கு ஏற்ற மாதிரியும், தெலுங்கு வெர்ஷன் தெலுங்கு ஏற்ற மாதிரியும் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல ஒரு ஒன் லைனரா வந்து நல்ல ஒன் லைனர். அது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது படம் எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகி ஒரு மும்பை, அப்புறம் திருப்பதி அப்படின்னு நிறைய இடங்கள் மகாராஷ்டிரால உள்ள இடங்கள்னு சொல்லி ஏகப்பட்ட இடங்கள் ட்ராவல் ஆகுது. தமிழுக்கு வந்து கொஞ்சம் அந்நியமா தெரிற மாரி தான் இருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆவரேஜான படமா வந்திருக்கு இந்த படம். அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. படம் ஒன் லைனரா நல்ல படம். தனுஷ் அவர்கள் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. படத்தில் முக்கியமானவங்க நிறைய பேர் நல்ல கேரக்டர் அவங்க சப்போர்ட்டிங் ரோல் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் லேகிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் லேகிங் இருக்குது. ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு சில வன்முறை காட்சிகள் யூஏ 13+ தான் இது. அதை மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். இந்த படம் இப்போ நம்ம ஊர் தியேட்டர்களில் தமிழில், தெலுங்கில் 2த்துலையுமே பைலிங்குவலாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த வருஷம் பிடிக்குமோ பாருங்கள். ஒன் டைம் பாஸ் ஆன ஒரு கேட்டகரியில் தான் இது வரும். ஸோ ஆவரேஜான படம் தான் நம்மளோட ரிவ்யூ, வெர்டிக்ட்டு. ஸோ படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறொரு திரை விமர்சனம், ரிவ்யூ அல்லது முன்னோட்ட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.